இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, பரோட்டா, பூரி, சப்பாத்தி, ரைஸுக்கு கூட ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலான்றதை இப்போ பார்த்துடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் போல் உப்பு, 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த உப்பு காரம் எல்லாமே சேர்ந்து நல்லா சிக்கனோட மேரினேட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால சிக்கன் வந்து குக் ஆகிறப்ப நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா மேரினேட் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டுங்க. இப்போ 1/2 hour சிக்கன் நல்லாவே ஊறிடுச்சு. நம்ம தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி அகலமான பேனோ கடாயோ எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. சிக்கன் ரெசிபிக்கு எப்போவுமே கொஞ்சமாக எண்ணெய் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா சிக்கன்லேருந்துமே உங்களுக்கு நல்ல எண்ணெய் வரும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் சேர்த்துருக்கேங்க. வெங்காயம் வந்து நிறைய போடுங்க, அப்போ தான் நமக்கு வந்து கிரேவி கிடைக்கும். இப்போது வெங்காயம் 3/4 பதம் வந்துருச்சு. நம்ம 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நம்ம மேரினேட் பண்ணியிருக்கப்பயே நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அதனால் இப்போ வந்து பார்த்து கவனமாக போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 3 பச்சை மிளகாவை நல்லா கீறி சேர்த்துருக்கேங்க. பச்சை மிளகா வந்து இந்த கிரேவியோடைய டேஸ்ட்டும் வாசனையும் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் 3 மீடியம் சைஸ் தக்காளி வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையுமே சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை விட தக்காளி வந்து கொஞ்சம் குறைவாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம தயிர் வந்து ஊற்றி மேரினேட் பண்ணி வச்சுக்கிறோம். ரொம்ப புளிப்பாயிடக்கூடாது இல்லையா? அதனால் 3 தக்காளி சேர்த்துருக்குறேன். இப்போது கிரேவிக்கு தேவையான உப்புமே சேர்த்துக்கலாம். உப்பு போடும்போதுமே கவனமாக போடுங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே சிக்கனை விரவி வச்சுக்கிறப்ப அதுலேயுமே உப்பு போட்டிருக்குறோம். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குங்க. இப்போ தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கி நமக்கு கிடச்சிடும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து 2 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் போல் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் போல் சிக்கன் மசாலாவும், 1/2 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் சேர்த்து போட்டிருக்குறேங்க. சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவுடைய பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்ப நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கிற சிக்கனையுமே சேர்த்துடலாம். இப்போ வந்து நம்ம சிக்கனில் வந்து எல்லாமே போட்டிருக்க எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் போல் வதக்கி விடுங்க. ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே அதில் ராவாக சேர்த்துருக்கோம். அப்படிங்கிறப்ப நம்ம அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். அதனால் ஒரு 10 நிமிஷம் போல் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா சிக்கன் சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் ஒரு டம்ளர் தண்ணியை வந்து நான் மேரினேட் பண்ணி வச்சுக்கிற கிண்ணத்தை நல்லா வாஷ் பண்ணி அதை வந்து இதில் ஊற்றிக்கிறேங்க. போதும், இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும். ஏன்னா நமக்கு சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்பு மாரி ஆகிடும். கிரேவி மாதிரி வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதுக்குள்ளே சிக்கன் வந்து ரொம்ப ஹார்டாகிடும். அதனால் கரெக்டான அளவு தண்ணி ஊற்றுங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாருங்கள். சூப்பரான சிக்கன் கிரேவி தயாராகிடும். சாதம், சாம்பார் சாதத்து கூட ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா கரெக்டான கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு கிடச்சிடுங்க. இப்போ மல்லித்தள்ளியும் கருவேப்பிலையும் தூவி இறக்கிடுங்க. ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.